பொறுப்பும் பொதுநலம் என்ற தாரக மந்திரத்தை அடைமொழியாக கொண்டு செயல்பட்டு வரும் இந்த நியூஸ்7 சேனல் சமூகம், கல்வியல், விளையாட்டு, பொருளாதாரம் போன்ற பல்வேறு துறைகளில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மக்களின் நன்மதிப்பை பெற்று மக்களின் குரலாகவும் தமிழக மக்களின் உரிமை குரலாகவும் தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டு வருகிறார்கள். ஆகவே இந்த 12ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் இந்த நியூஸ்7 சேனல் மென்மேலும் வளர வாழ்த்துகிறோம். இந்த நியூஸ்7 தொலைக்காட்சி என்பது மக்கள் மத்தியில் அன்றாடம் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், அதை போல பொதுமக்களுடைய அரசியல் கட்சி எல்லாருடைய நிகழ்வுகள் எல்லாம் இன்றைக்கு நேரடியாக உடனுக்குடனாக இன்றைக்கு ஒளிபரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய நியூஸ்7 மேலும் பல்வேறு மக்களுக்கு உண்மை செய்திகளை வழங்கிக் கொண்டிருக்கிறது. மேலும் வழங்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்தியுள்ளேன். பொறுப்புடன் கூடிய பொதுநலனுடன் அனைத்து மக்களுக்கான செய்திகளை செய்தி உலகில் தெரிவிப்பதற்கு முதன்மை தொலைக்காட்சியாக நியூஸ்7 சேனல் திகழ்ந்து வருகிறது. நாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாகவும் எங்கள் தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களின் சார்பாகவும் இந்த நியூஸ்7 தொலைக்காட்சிக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நடுநிலையோடு மக்களுக்கு செய்திகளை கொண்டு செல்லும் நியூஸ்7 தொலைக்காட்சி ஆரம்பித்து 11 ஆண்டுகள் முடிவடைந்து விட்டது. 12வது ஆண்டு அடியெடுத்து வைக்கும் நியூஸ்7 தொலைக்காட்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன். கடந்த 11 ஆண்டு காலமாக தொடர்ந்து தமிழ் தொலைக்காட்சி செய்தி தொலைக்காட்சிகளில் தனக்கென ஒரு தனி முத்திரையை பதித்திருக்கின்ற இந்த தொலைக்காட்சி இன்று 12ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. இந்த தொலைக்காட்சி மேலும் மேலும் வளர வேண்டும். நியூஸ்7 தொலைக்காட்சிக்கு முதலாவது என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கிறிஸ்துவ சமூக நீதி பேரவை சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை முதலாவது நான் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 12ஆம் ஆண்டு உங்களுக்கு நிச்சயமாகவே அநேக பிரேக்கிங் நியூஸ் வரும். ஏனென்றால் இது 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் ஒரு பெரிய காரியங்களை கொண்டு வரக்கூடிய வருடம். ஆகையால் இந்த 12ஆம் வருடம் இன்னும் சிறப்பான காரியங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வாருங்கள். நல்லாட்சி அமைய நாங்கள் தொடர்ந்து நாம் எல்லாம் இணைந்து பாடுபடுவோம்.